சீதாராமன் சீரியல் February 23 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கோர்ட்டில் எல்லாரும் சீதாவை காணோன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக போலீஸ்காரங்களோட சீதா வந்து சேர்ந்துடுறாங்க கோர்ட்டுக்கு. நீதிபதி அம்மா நான் வந்துட்டேன், சீதா வந்துட்டேன் கோர்ட்டுக்கு அப்படின்னு சீதா சொல்லவும், இன்னொரு பக்கம் சேஷாத்ரி பயந்துட்டு என்ன மேடம் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நான்சி கிட்ட கேட்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆப்ஷன் பி அர்ச்சனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. என்னம்மா இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு தெரியாதா, இப்படி தான் கோர்ட்டை அவமதிப்பீங்களா அப்படின்னு ஜட்ஜு கேட்கவும், மேடம் இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் நடக்க போகுதுங்கிற விஷயமே எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நான் 3 மாதம் கர்ப்பமாக வேற இருக்கேன் அப்படின்னு சீதா சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜு கேட்க, மேடம் இந்த சேஷாத்ரி தான் ஆல்ரெடி சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே கேஸை நடத்த இப்போ பெர்மிஷன் வாங்கியிருக்காரு, அதனால தான் இவ்வளோ குழப்பமோ அப்படின்னு சீதாவோட சைடு வக்கீல் சொல்லவும், என்ன சேஷாத்ரி உங்களை தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்குல்ல அப்படின்னு கேட்க, மேடம் வாய் வழியாக தானே என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எழுத்து மூலியமாக என்னை எதுவும் சஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னு சேஷாத்ரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சீதா கூண்டில் ஏறி நிற்கிறாங்க. முதல்ல கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட முதலையே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சேஷாத்ரி, இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு ஜட்ஜு வந்து சேஷாத்ரியை திட்டவும், அவரும் எதேதோ ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் அர்ச்சனாவை கூப்பிடவும், நான் தான் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து கூண்டில் ஏறி நிற்கிறாங்க. அர்ச்சனா, மகாலட்சுமியை ஷூட் பண்ணது நீங்கள் தான் முதல்ல பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, எதுக்கு அர்ச்சனா ஆண்டி போய் சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்ல செல்வி அக்கா தானே பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தானே நீங்கள் பார்த்ததா சொன்னீங்க அப்படின்னு சீதா கேட்கவும், அப்போ ஏதோ பயத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன், ஆனால் நான் தான் முதல்ல பார்த்தேன், நீ தான் ஷூட் பண்ண அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், இல்லை யுவர் ஆர்டர் இவங்க போய் சொல்கிறாங்க, முதல்ல செல்வி தான் பார்த்துருக்காங்க, இவங்க அப்படி தான் வாக்குமூலம் எங்ககிட்டையும் கொடுத்தாங்க அப்படின்னு ராம் எந்திரிச்சு நின்று சொல்லவும், மிஸ்டர் ராம் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நீங்கள் இதையெல்லாம் சொல்லுங்கள், இப்போ இப்படியெல்லாம் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு நான்சி ராம்கிட்ட சொல்லவும், ராம் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக உட்காந்துடுறாங்க. எதுக்காக இவ இப்படி மாற்றி சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சேது, சுபாஷ், மீரா, துரைன்னு எல்லாரும் சரியான குழப்பத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. சரி அப்படியே இவங்க மாற்றி சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல, அது என்ன ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு நான்சி அர்ச்சனா கிட்டே கேட்கவும், வேறு எந்த ரீசனும் இல்லை, இந்த சீதா தான் என்னை மிரட்டினா, என்னை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டினா, எனக்கு வேறு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க, நானும் போயிட்டா என் பொண்ணுங்களை யார் பார்த்துப்பா, அதனால தான் நானும் உண்மையே சொல்லாமல் அப்படியே மறைச்சிட்டேன், இந்த சீதா மட்டும் இல்லை ராமும் கூட சேர்ந்து என்னை மிரட்டினா அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே அப்படியே யோசிப்பாங்க, 25% ஷேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உன்னையும் சேர்த்து தான் மாட்டி விடணும் அப்படின்னு ராமை பற்றி யோசிக்கிறாங்க அர்ச்சனா. சரி லஞ்சுக்கு அப்புறம் நான் தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. எல்லாருமே வெளியே வந்து நின்று அர்ச்சனா மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. எதுக்காக இப்படி மாற்றி மாற்றி போய் சொல்லிகிட்ருக்கீங்க, நாங்கள் உங்களை மிரட்டினோமா, பாஸ் உங்களை மிரட்டினாரா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா திரும்பவும் மிரட்டுறீங்கன்னு நான் போய் ஜட்ஜுக்கிட்ட சொல்லிடுவேன், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு அர்ச்சனா எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டுருக்கவும் கரெக்டாக நான்சி வந்துடுறாங்க. எதாக இருந்தாலும் உள்ளேயே பேசுங்க, எதுக்காக இப்படி வெளியெல்லாம் வச்சு மிரட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான்சி கேட்கவும், இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ இவங்களை மிரட்டிகிட்டு இருந்தோமா, நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு சீதா கேட்கவும், ஆமாம் இப்போ அதை தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு நான்சி சொல்ல, பாஸ் பார்த்தீங்களா பாஸ் 25% ஷேர் தான் இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் அதை என் பேரில் எழுதுனீங்கள, அதனால தான் உங்கள் சித்தி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சீதா ராம்கிட்ட சொல்லவும், எதாக இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் வாங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அர்ச்சனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் லஞ்ச் எல்லாம் முடித்ததும் சீதா ஒரு சைடு கூண்லேயும் இன்னொரு சைடு அர்ச்சனாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜட்ஜும் வந்துடுறாங்க. சீதா தான் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்ணால் பார்த்த சாட்சி அர்ச்சனா இருக்காங்க, அதனால் சீதாக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே, நீதிபதி அவர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நான் ஒரு சில கேள்விகள் மட்டும் இந்த அர்ச்சனா கிட்ட கேட்கணும், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் தரணும் அப்படின்னு சீதா கேட்கவும், ஜட்ஜும் ஓகே சொல்கிறாங்க. ஆனால் சேஷாத்ரி மட்டும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் தீர்ப்பையே வழங்க போகிறீங்களே, அப்புறம் எப்படி இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு அவர் கேட்க, நீதிபதி அவர்களே கடைசியாக குற்றவாளி என்ன பேசணுமோ அதுக்கு அனுமதி கொடுக்கணுங்கிறது சட்டப்படி அப்படி ஒரு ரூல்ஸே இருக்குது அப்படின்னு சீதாவோட சைடு வக்கீல் பேசவும், ஓகே பெர்மிஷன் கிராண்டட்னு சொல்லிடுறாங்க நீதிபதியும். சீதா கூண்லேருந்து இறங்கி வந்து அர்ச்சனா கிட்ட, உங்ககிட்ட நான் ஒரு 3 கேள்வி மட்டும்தான் கேட்கணும், அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும், உங்களோட திருமண நாள் எப்போ அப்படின்னு கேட்கவும், அர்ச்சனா அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. யுவர் ஆர்டர் கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களெல்லாம் இப்போ சீதா எதுக்காக கேட்டுட்ருக்காங்க அர்ச்சனா கிட்ட அப்படின்னு நான்சி கோவப்படவும், கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க நான்சி அப்படின்னு ஜட்ஜு நான்சியை ஆஃப் பண்ணி உட்கார வச்சிடறாங்க.
சீதா நீங்கள் கேட்குற கேள்விக்கும் இந்த வழக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் மேடம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சீதா சொல்லும். ஓகே அப்போ நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க. சொல்லுங்கள் அர்ச்சனா மேடம், திருமண நாளை கேட்டதுக்கு எதுக்காக இவ்வளோ தயங்குறீங்க, அந்த டேட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சீதா கேட்கவும், ஏதோ பதட்டத்தில் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அர்ச்சனா. சரி, 2வது கேள்வி, உங்கள் 2 பொண்ணுங்களோட பர்த்டே டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும், அதுக்கும் திருன்னு முழிக்கிறாங்க அர்ச்சனா. திரும்பவும் நான்சி எந்திரிக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, கேஸை திசை திருப்ப பார்க்குறாங்க யோர் ஆர்டர் அப்படின்னு நான்சி சொல்ல, லண்டன் மேடம் நான் 3 கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நான் கேட்டுறேன், கண்டிப்பாக இந்த கேள்விகளுக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சீதா சொல்ல, நான்சியை திரும்பவும் வார்ன் பண்ணுறாங்க ஜட்ஜு. திரும்ப சேஷாத்ரியும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நீங்களும் பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி விட்டுறாங்க ஜட்ஜு. நான் கேட்ட இந்த 2 கேள்விக்கும் கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு ஆன்சரே தெரியாது அப்படின்னு சீதா சொல்லிகிட்ருக்க. இன்னொரு பக்கம் இவ என்ன கேள்வி கேட்குறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஃபேமிலியில் இருக்கிற மொத்த பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ சீதாவோட அம்மா மட்டும், கண்டிப்பாக இது சீதா கேள்வி கேட்கல, அந்த முத்தாராமனே வந்து கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருக்க, நீ வேறு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்ருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சீதாவோட அப்பா. மேடம் நான் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு பதில் தெரியாது, ஏன்னா இவங்க அர்ச்சனாவே கிடையாது, இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா இவங்க யாருங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சீதா சொல்லவும், சரி அந்த ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அந்த மிஷினை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்ல, அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விரலையாக வைக்க சொல்கிறாங்க. அதை பார்த்ததும் பிரிண்ட் அவுட் வந்ததுமே ஜட்ஜு கிட்ட கொடுக்குறாங்க. மேடம் இவங்க அர்ச்சனா கிடையாது, கல்பனா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. கல்பனா தான் அர்ச்சனா மாதிரியே மாறு வேஷத்தில் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சீதா நிரூபிச்சிடறாங்க. ஜட்ஜு செம்மையாக டென்ஷன் ஆகி இந்த ஏமாத்து வேலை பண்ண கல்பனாவை கைது செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ திறமையாக புத்திசாலித்தனமாக வாதாடின சீதாவுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க. நான்சி சேஷாத்ரி இவங்க 2 பேர்த்தையும் வார்ன் பண்ணி விடுறாங்க ஜட்ஜு. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.